அம்தா செந்தில் சரியில்ல. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. எபிசோட் ரொம்ப அருமையா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. நம்ம அமுதா வந்து அப்படியே தப்பிச்சு போகணும்னு சொல்லி அன்னலட்சுமி கையை பிடிச்சிட்டு வேகமாக வந்து ஓடிட்டு இருக்காங்க. பழனியோட அசிஸ்டன்ட் எல்லாம் துரத்திக்கிட்டே இருக்காங்க. அப்பன்னு பார்த்து பவானி வந்து ஜீப்பில் வந்து மாசா வந்து இறங்குறாங்க. அந்த இடத்துல கூலிங் கிளாஸ்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஆப்போசிட்டில் இருக்க பழனியோட அசிஸ்டண்ட்டுக்குலாம் என்ன பண்ணு எது பண்ணும் சுத்தமாக தெரில. என்னடா அது 2 பேர் இருக்காங்க ஒரே மாதிரி, எந்த அமுதாவை போடணும் ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்களாம் 2 பேரையும் போட்டால் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது, நவுந்துக்கங்க இனிமேட் மாஸ் பண்ணுறதுக்கு நான் இருக்கும்போது நீங்களாம் மாஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னனால 2 பேரும் நவுந்துக்கிட்டாங்க. இந்த கரெக்டாக வந்து அன்னலட்சுமிக்கும் அமுதாவுக்கும் நடுவில் வந்து அருவா வந்து இது மாதிரி மண்ணில் வந்து அடிக்கிற மாதிரி சூப்பராக காட்டியிருந்தாங்க. உண்மையிலே எக்ஸ்ட்ரா நிறையான கோரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க. சண்டை வந்து பிச்சு உதறிட்டாங்கன்னே சொல்லலாம். நம்ம அமுதா பவானி அடிக்கிற அடியெல்லாம் இடி போட இறங்கிச்சுன்னே சொல்லலாம். எல்லாரையும் வந்து டிஷம் பண்ணுறாங்க. உண்மையிலே அடித்தா 10 அடிக்கு தாண்டி உழுவுற மாதிரி எக்ஸ்ட்ரா நிறையா வந்து சண்டை போடுறாங்க. வேறு லெவலில் பிச்சு உதறாங்க. இதை வந்து மாணிக்கமும் செந்திலும் என்னடா ஆச்சு, ஆப்போசிட்டில் என்னடா இன்னொரு அமுதாவை பார்க்குற மாதிரி இருக்கேன்னு சொல்லி பார்த்தா அவங்க வந்து போலீஸ் அதிகாரியாக இருக்கிறது வந்து இவங்களால நம்பவும் இல்லை. கண்ணை தொடச்சி பார்க்குறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அமுதாட்டையும் அன்னலட்சுமிகிட்டையும் மாணிக்கம் வந்து கேட்குறாங்க. இது மாதிரி எங்களை துரத்திக்கிட்டே வந்தாங்க. ஆமாம்மா, கோயிலில் வந்து நம்ம பின்னாடி வந்து சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. இதுக்கு தான் சுற்றினாங்களான்னு சொல்லி மாணிக்கம் வந்து யோசிச்சுட்டு இருக்கப்ப எல்லாரையும் டிஷம் பண்ணுறாங்க. நம்ம பவானி பிச்சு உதறிட்டாங்கன்னே சொல்லலாம். ஒருத்தவங்கள வந்து முட்டியை வச்சு காலை வச்சு லாக் பண்ணி ஒருத்தவங்க கீழே வந்து உட்கார வச்சுட்டாங்க. இன்னொருத்தவங்களை எட்டி வந்து நெஞ்சிலே உதைக்கிறாங்க. 4 அடி தாண்டி வந்து விழுவுறாங்க. வேறு லெவலில் எக்ஸ்ட்ரா நிறையா வந்து ஃபைட் போட்டிருந்தாங்க. டிஷம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமேட்டு செந்திலும் நம்ம மாணிக்கமும் சேர்ந்து வந்து அடிக்கிறனால எல்லாரும் பயந்துக்கிட்டு ஓடுறாங்க. நீ யாருமா, எப்படிமா என்ன போல இருக்கேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அமுதா வந்து கேட்குறாங்க. ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அந்த இடத்துல நம்ம அமுதா ஃபேமிலி எல்லாரும் அப்போன்னு பார்த்து, நான் உன்னோட தங்கச்சி உன்ன போல தானே இருப்பேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க. என்னது என்னோட தங்கச்சியா, என்ன சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் புரியல. சிதம்பரத்தோட பொண்ணு தானா, எப்படிமா சிதம்பரத்துக்கு பொண்ணு, எனக்கு எதுவுமே புரியலங்கிற மாதிரி ஒத்துமொத்த ஃபேமிலி வந்து யோசிக்கும்போது என்னை சின்ன வயசுலேயே வந்து தத்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன தத்து கொடுத்துட்டாங்களா, அப்பா வருவாங்க இவனையா பொறுத்திருந்து பாருங்கன்னோட அன்னலட்சுமியால் நம்பவும் இல்லை. ஒத்துமொத்த ஃபேமிலி வந்து வீட்டில் இருக்காங்க. அப்போ இவ தான் என்னோட பொண்ணு, நீங்கள் ரெட்டை பிறவிகள், முதல்ல அது தெரியுமா அமுதா, ஏன் இத்தனை நாளாக என்கிட்ட சொல்லவே இல்லை அப்புச்சின்னு சொல்லும்போது, நான் வந்து நிறையா குழந்தை நம்மள்ட்ட இருக்கறனால நம்மளோட கலாச்சாரம் என்னென்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கொடுக்குறது தான் நம்மளோட பண்பாடு. அப்படி இருக்கும்போது தானத்தையோ காசையோ கொடுத்ததுக்கப்புறம் இது ஏன் பொருள்னு வெளியில் வந்து காட்டிக்கூடாது. இப்போ ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இப்போ பவானிங்கிறவ ஐபிஎஸ் அதிகாரியாக நம்ம ஊருக்கு வந்திருக்கா. எந்த ஸ்டேஷனில் வேலை பார்க்குறேங்கிற மாதிரி கேட்குறாங்க. அந்த இடத்துல நம்ம அமுதா அப்பன்னு பார்த்து சொல்கிறாங்க, இப்போ தான்க்கா வந்து சார்ஜ் எடுத்துக்க போகிறேன், சார்ஜ் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பேசுகிறாங்க. இது யார் தெரியுமா, இதான் என்னோட அன்னலட்சுமி அத்தை மாணிக்கம். இவர் பேர் மாணிக்கமாக இருந்தாலும் இவர் தான் என்னோட நம்பிக்கை. இவர் தான் செந்தில், என்னோட புருஷன் தெரியுமா, வாத்தியாராக இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்கிற மாதிரி ஹாப்பியாக இருக்காங்க. ஒரு பக்கம் அடி வாங்கினவங்களாம் குடுகுன்னு ஓடி போய் பழனி முன்னாடி வந்து நிற்கிறாங்க. என்ன காரியத்தை கண்ணு கருத்துமா சிறப்பாக முடிச்சிட்டிங்க போல இருக்கு, எவ்வளோ பணம் வேணும்னு கேளுங்கடா, நான் சந்தோஷமாக இருக்கேன், அள்ளி அள்ளி தரேன்டா. என்னென்ன ஒரு அமுதான்னு சொன்னீங்க, 2 அமுதா இருக்காங்க, அதுவும் அவங்க காக்கி சட்டையில் இருக்காங்க. இது முன்னாடியே சொல்லியிருந்தா நாங்கள் உஷாராக இருப்போம்ல. அமுதாவை துரத்திக்கிட்டே இது மாதிரி பண்ணலான்னு போனப்போ கடைசி நேரத்தில் வந்து இன்னொரு அமுதா வந்தா. அவள் பேர் பவானியா, ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கா. பிச்சு உதறிட்டா தெரியுமா. என்னது இன்னொரு பவானியா, உண்மையாடா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல பழனி, ஆமாண்ணே இன்னொரு பவானி தான், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்கிற மாதிரி பேர் எதிர்த்து அவங்க சொன்னால ஃபீல் பண்ணிட்டு போகிறாங்க. என்னடா அது கடைசி நேரத்தில் எப்படா அமுதா போல் உன்னோட ஜெராக்ஸ், இதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம பழனி ஒரு பக்கம் சந்தோஷமாக வந்து சிதம்பரம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதாம்மா நடந்துச்சு சூழ்நிலை, இவ்வளோ நாளாக வந்து வடநாட்டில் இருந்தாங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாளைக்கு கண்டிப்பாக வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து வரணும், உங்கள் வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம அமுதா, நீ எங்கள் வீட்டுக்கு வரதானே போகிற, அப்படி இருக்க சூழ்நிலை நீ ஏன் வந்து பார்த்து தெரிஞ்சுக்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் வரப்போ வெறுங்கையமாக வச்சுட்டு வர முடியும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்ன ஃபார்மாலிட்டிஸ், நீ என்னோட அக்கா, எதாவது வாங்கிட்டு வந்தால் தான் நம்மளோட பாசமா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி தட்டி கழிக்கிறாங்க. வீட்டில் சாப்பிட்டாது போகலாமே, இல்லை அடுத்தடுத்து எனக்கு நிறைய வேலை இருக்குது, அந்த வேலையெல்லாம் சிறப்பாக வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. நான் இன்னொரு நாள் வந்து பார்க்குறேன்னு அவள் காலில் வந்து வெந்நீர் ஊற்றுற மாதிரி அப்படியே குடுக்குன்னு போயிட்டே தான் இருப்பாள். நம்ம வீட்டில் வந்து இருக்கவே மாட்டா, ஏன்னா சேவகம் வந்து அவ்வளோ செய்வா, எதுக்குமே வந்து கலங்க மாட்டா. இனிமேட்டு இவன் வந்துட்டா இல்லை, இனிமேட்டு கலக்கல் தாங்கிற மாதிரி சிதம்பரம் வந்து மாதம் வந்து இன்ட்ரோ பண்ணி கொடுக்குறாங்க. அந்த இடத்துல பவானிக்கு அவங்க மாட்டு வெளியில் வந்து போயிட்டுருக்காங்க. அப்போன்னு பார்த்து குமரேசன் வந்து பழனியோட அப்பா பேசுகிறாங்க பழனிக்கிட்ட. ஏய் அவள் யார் தெரியுமாடா, அவள் தான்டா பவானி, ஐபிஎஸ் அதிகாரி, சிதம்பரத்தோட இன்னொரு பொண்ணு. பவானியும் நம்ம அமுதாவும் ரெட்டை பிறவிகள். ஓ அப்படியா, இவ்வளோ நாளாக வந்து நான் ஒரு அமுதாவை தான் அனுப்பிச்சி வைக்கணும்னு நினச்சிட்டேன், இப்போ 2 அமுதா. ஏற்கனவே செந்தில், அமுதா, மாணிக்கம், அன்னலட்சுமி 4 பேர் என்னோடய டார்கெட்டில் இருந்தாங்க. இந்த அமுதாவையும் சேர்த்து மொத்தம் 5 பேர் என்னோடய டார்கெட்டில் இருக்காங்க. அப்புச்சி உங்கள் குடும்பத்தில் ஒரு உசுறு போகுதுன்னு நினைக்காதீங்க, ஆனால் பதிலுக்கு 5 உசுறு அந்த குடும்பத்தில் வந்து போயிடும். அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க, நீ வேறு எங்கேயாவது வந்து வடநாட்டுக்கோ எங்கேயாவது போயிடு,
உன் பொண்டாட்டி கூட்டிகிட்டு நிம்மதியாக சந்தோஷமா இரு, இந்த பக்கமே வந்துடாதடா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. எனக்கு அதில் இல்லை சந்தோஷம். அமுதா ஃபேமிலி வந்து பழி தீர்க்கணும். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் சொன்னது தான் செய்வேன். எனக்கு உமா முக்கியம்தான். அதை விட அமுதா எனக்கு மிகப்பெரிய ஆப்பு வச்சுட்டா வாதாடி. அப்படி இருக்க சூழ்நிலை இந்த வாட்டி அவளை விட்டே வைக்கக்கூடாதுன்னு சொல்லி செம்மையாக வந்து கத்துறாங்க. ஒரு அமுதாவை பழி வாங்கலான்னு பார்த்தா பவானிங்கிற மாதிரி இன்னொரு உருவம் வேற இருக்கா, அதையும் சேர்த்து நான் பழி வாங்கணுங்கிற மாதிரி ஆக்ரோஷமாக கத்துற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல பவானியோட ஃபோன் நம்பரை வந்து வாங்கிட்டாங்க. வாங்கினதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க வந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி, இந்த நம்பர் கால் பண்ணலான்னு இருக்கிறப்ப புது நம்பர்லேருந்து கால் வருது. என்ன ஏதுன்னு சொல்லி கால் வந்து அட்டன் பண்ணுறாங்க. நம்ம பவானி, நான் தான் பழனி பேசுகிறேன். ஓ, நீ தான் அந்த பழனியா? நானே உன்னை பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். என்னை பற்றி என்ன தெரியும் உனக்கு? நான் எவ்வளோ தெரியுமா வீரன்? அதனால தான் வந்து போலீஸ்லாம் தட்டி விட்டுட்டு முதுகு காட்டிட்டு ஓடி போனவன் தானடா நீ. அது மட்டும் இல்லாமல் நீ வெளியில் வந்தா நடமாடினா நாங்களாம் பிடிச்சிருவோன்னு சொல்லிட்டு தான் நீ இப்படி காமெடி பண்ணிகிட்டு இருக்க. உன்னால் முன்னே ஒரு காரியம் வந்து செய்ய முடியாமல் ஆளை வந்து அமுச்சு விடும்போதே தெரியுதுடா. பகன்னு வந்துட்டா முன்னாடி நம்ம இறங்கி செய்கிற மாதிரி வராதுடா அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, என்னோட டார்கெட்டில் நீயும் வந்துட்டேன். ஏய், எப்போதும் நான் தான்டா டார்கெட் வைப்பேன், எனக்கு எவனும் டார்கெட் வச்சதில்ல, என்கிட்டே மோதி பார்க்குறியா அப்படின்னு சொல்லி செமையாக வந்து பேசுகிறாங்க. நம்ம பவானி, பரவாயில்ல, பேச்சில் தில் இருக்குது. பேச்சில் மட்டும் தில் இல்லைடா, எப்போதுமே நான் வந்தால் கலக்கல் மாஸ் தான். உன்னால் இனிமேட்டு அமுதாவை தொடக்கூட முடியாது. அப்படி தொடணும்னு நினச்சா என்னை தாண்டி தான். அதுக்கு நீ இருந்தா தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல ஓ, அப்படி சொல்ல வரியா? சரி, நீ சொன்ன மாதிரி சவாலை வந்து ஏற்றுக்கிறேன். ஏய், சவாலெல்லாம் ஏற்றுக்கிறதெல்லாம் முக்கியம் இல்லைடா, அதுக்குள்ளே தான் நான் உன்னை பிடிச்சி தூக்கி உள்ளே போட்டுருவேனே. உனக்கு கூடிய சீக்கிரம் கயிறு வந்து கேரண்டி. என்கிட்டயே பகிச்சிக்காத, அவ்வளோதான் சொல்லுவேன். கூடிய சீக்கிரம் உன்னை கயிறில் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி மாஸ் பண்ணிட்டு ஃபோனை வந்து வச்சிடறாங்க. என்ன இவ ரொம்ப திமிரா கெத்தாக பேசுகிறா, இவளையும் நம்ம சும்மா விடக்கூடாது, இப்போ தான் ஆட்டமே சூடு பிடிக்குது. இத்தனை நாளாக நான் மட்டும் தான் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ ஆப்போசிட்டில் அமுதாக்கும் பக்கபலமாக ஒருத்தவங்க இருக்கிறத பார்த்தா எனக்கும் சந்தோஷமாக தான் இருக்குது. இனிமேட்டு நான் அடிக்கக்கூடிய அடியில் அவள் என்ன கதிக்கு ஆளாக போகிறான்னு மட்டும் பொறுத்து இருந்து பாருன்னு பழனி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல எப்போதும் போல் கேவலமாக ஒரு பக்கம் அமுதா ஃபேமிலியெல்லாம் வந்து திருப்பி வந்து ஃபோன் அடித்தா நல்லாயிருக்குன்னு சொல்லி அமுதா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம பவானி வந்து அட்டன் பண்ணுறாங்க. என்னால் இன்னமும் நம்ப முடியல, நான் எப்போ உன்னை சந்திக்க போகிறேன்னு தெரியாமே இருக்குது. எப்படி இருந்தாலும் காலையில் தான் வரப்போகிறல்லக்கா, அப்படி என்ன இருக்கும்போது என்னக்கா பிரச்சனை? உன் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க? உன்னோட அப்பா அம்மா வளர்த்தவங்களாம் இருக்காங்களா? அவங்களாம் எங்கே இருக்காங்க? எதாவது வாங்கிட்டு வரணும்ல? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? எல்லாம் நீ தெரிஞ்சு தான் ஆகணும், எல்லாமே சொல்லுங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் இன்னும் குழந்தையெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம பவானி நாளைக்கு வீட்டுக்கு வரோன்னு சொல்லி அந்த இடத்துல கேஷுவலாக வந்து மாடர்ன் ட்ரெஸ்ஸில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம பவானி வந்து வீட்டில் அப்போன்னு பார்த்து வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. காலிங் பில் அடித்தோன்னே, என்ன வாங்க நம்பிக்கை மாணிக்கம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் வந்து இன்ட்ரோ பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல உள்ளே வாங்கன்னு சொன்னேன். உள்ளே வந்து வாங்கத்த அப்படின்னு சொல்லி வெல்கம் பண்ணி நம்ம பவானி எல்லாரையும் வந்து மரியாதையோட இந்த வீட்டுக்குள்ளே வந்து உட்கார வைக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோட் வந்து அதிரடியாக மாதம் முடிச்சிருந்தாங்க. அந்த ஹஸ்பண்ட் யாராக இருக்கும்? ஏதாவது ஒரு ஹீரோவாக தான் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். மேபி வினயாக இருக்க கூட வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஃபென்டாஸ்டிக்காக மூவ் ஆச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டினியூஸாக. பவானி வந்து சண்டை போட்ட காட்சி வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் டிவியில் பார்க்கும்போதே வந்து எவ்வளோ வந்து சூப்பராக சண்டை போட்டாங்கங்கிறத நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை. அந்தளவு எக்ஸ்ட்ரானரியாக ஃபைட் போட்டதுனால இனிமேட்டு ஃபைட்டுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது எல்லா